ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் லாக். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஃபன் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னாங்க. அதனால் திருமுருகனுக்கு வந்து காலையில் டிஃபன் செம்மையாக இருந்துச்சுங்க. டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு காஃபி முடிச்சதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கடையில் போய்ட்டு நல்லா சிக்கன் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுங்க. நம்ம ரவி அண்ணா தான் சிக்கன் கட் பண்ணுறாரு. நம்ம பவானி பழைய பாலத்தை கிராஸ் பண்ணி பவானி ரீச் பண்ணிட்டோம். இப்போது நம்ம அங்கேயும் ஒரு ரெட்டைக்கரடு பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க. ரெட்டைக்கரடு பங்க்கில் பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணுறோம். செம்ம என்ஜாயாக இருக்குங்க, செம்ம வைப்பாக இருக்குது. இப்போ நம்ம அந்தியூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து நம்ம பர்கூர் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், வரட்டப்பள்ளம் டேம் வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. டேம் வியூ பார்த்துட்டு நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து நல்லா ரோடு நல்லா வளைஞ்சி போயிட்டுருக்குங்க. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. வெயில் அடித்தாலுமே சில்னஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம தாமரைக்கரை ரீச் பண்ணிட்டோம். இதாங்க தாமரைக்கரை ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. இங்கேருந்து ஒரு கீழே போனோம்னா நம்ம வந்து மணியாச்சி பள்ளம்ன்ற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பர்கூரை ரீச் பண்ண போகிறோம். இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. நம்ம ரிசார்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். நம்ம பர்கூர் ரீச் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பர்கூர் செக் போஸ்ட்டு. நல்லா ஊர் நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. பர்கூர் செக் போஸ்ட் தாண்டிட்டோம். இங்கேருந்து மார்ட்டின் ஆராய்ச்சி மையம் ரோட்டில் லெஃப்ட் சைடு கட் பண்ணோம். ஒரு 100 மீட்டர்ஸில் நம்ம பிஎம்பி க்ரீன் ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோங்க. நம்ம இங்கே தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். பிஎம்பி க்ரீன் ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். வாங்க ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குங்க. நல்ல ஒரு கார்டன் ஃபீலு. ஃபஸ்ட் எடுத்துன்னு ஸ்விம்மிங் பூல் தெரியுது. 2 குடில் இருக்குது. நம்ம நடந்து போகிற இடம் கூட நல்லா டிசைன் பண்ணி இது ரெடி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு தூரி சர்க்கிள் சீசா கேம் எல்லாமே இருக்குது. இன்னும் செம்ம க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க. கீழே 4 ரூமு, மேலே ஒரு பெரிய ஹால் இருக்குது. இதாங்க நம்ம புக் பண்ணியிருக்கிற ரூமு. ஹால் நல்லா பெருசாக சூப்பராக இருக்குங்க. உள்ள பெட்ரூம் நல்லா சூப்பராக இருக்குது. பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஹாலில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நல்ல எல்இடி டிவி ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. கார்டன் பாருங்கள், நம்ம கார்டன் பார்த்துட்டு வந்துடலாம். செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. வாலிபால் கோர்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வாவ், ஸ்விம்மிங் பூல் சூப்பருங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு தனியாக ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி போய்ட்டு ஆழத்தில் குளிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம மேலே இருந்து ஃபுல் வியூ, நம்ம கார்டனோட ஃபுல் வியூ பார்த்துட்டோம். சூப்பராக இருக்குங்க. நம்ம ரவி அண்ணா எடுத்துகிட்டு வந்த நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாட்டுச்சேவல் காட்டு வறுவல் ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க. இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. செம்ம என்ஜாயாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு ரெடி. நம்ம போய் சாப்பிட போகிறோம். நல்ல பசிங்க. காலையில் கிளம்பி 10 மணிக்கு கிளம்புனோம். வந்து சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. மதிய லஞ்சு நாட்டுச்சேவல் காட்டு வறுவல். பாருங்கள், நம்ம பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஈவினிங் ஆகிடுச்சிங்க. ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. மழை வர்ற ஃபீலிங் வந்துருச்சு. மழையும் வந்துருச்சுங்க. செம்ம கூலிங் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஈவினிங் 4 and 5 o'clock மழை. நம்ம ரவி அண்ணா உடனே ஈவினிங் மீன் ரோஸ்ட் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு. மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனில் அந்த மசாலா பேஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணிட்டாரு. நம்ம ரவியான நல்லா குழுக்குன்னு குலுக்கி ரெடி பண்ணிட்டாருங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம ரவியண்ணா பிளான் பண்ணி மில்க் மேட் பஞ்சாபி பாயசம் செய்யணும்னு சொல்லி ரெடி பண்ணுறாரு. இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. செம்ம ஜாலியாக என்ஜாயாக இருக்கும். அந்த லிங்க்கை கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு 10 minutes வீடியோ தான், ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும். பாருங்கள், இந்த பாயாசம் வந்து ஹாட்டாகவும் குடிப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலையில் கூலிங்காக குடிப்பாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிட்டாங்க. காலையில் இருந்துச்சு நம்ம பசங்கள்லாம் ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜ் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துருக்கோம். பர்கூர்லேருந்து ஒரு மலை கிராமத்துக்கு வந்து ஃபாரின். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டில் பர்கூர் மலையிலே அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நம்ம வாக்கிங் போயிட்டு நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஆனால் இந்த வாக்கிங் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் லிங்கில் கொடுக்குற, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் பண்ணுங்க. நம்ம பசங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் குதித்து செம்ம என்ஜாய் பண்ணோம். இதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. மிஸ் பண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க.
எல்லாம் சின்ன குழந்தைங்க மாதிரி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்கோ அந்தந்த ஐடியாவிலலாம் டைவ் அடித்து பார்த்தாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம சுப்பு சொல்லிவிடுவார். செம்மையாக என்ஜாய் பண்ணாருங்க சுப்புலாம். வாவ், எல்லாம் குளித்து முடித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு பக்கத்தில் கர்நாடகா பார்டரில் கர்கே கண்டின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. தமிழ்நாடு கர்நாடகா பார்ட்ரு, நல்லா அழகான இடம். அங்கே கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இடையில ஊசி மலைன்ற ஒரு இடத்துல வியூ பாயிண்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற ஃபீல் வந்துச்சு. அங்கே அந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புனோம். நம்ம கூட ஒரு அந்த பர்கூரோட சின்ன பையன் ஒருத்தர் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணார். அவர் பேர் வசந்தகுமார். அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். நிறைய கர்நாடகா லாரிஸில் நம்ம கிராஸ் பண்ணி வந்துச்சுங்க. எல்லாம் லோடோடு வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் செம்ம வைபாக இருந்துச்சுங்க. இங்கே போகும்போது கொஞ்சம் அனிமல் கிராசிங் ஏரியாவில் இருக்குது. இங்கேருந்து வந்து மைசூர் வெறும் 130 கிலோமீட்டர் தான். கொள்ளைக்கால் வந்து 65 கிலோமீட்டர்ஸ் தான். நல்லா ட்ராவலிங் மட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. வழியில் சின்ன சின்ன வில்லேஜஸில் நிறைய பார்த்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு பாலாறு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாடு. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து கர்நாடகா பார்டருங்க. இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கர்நாடகா. இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுவும் லிங்கில் கொடுக்குற, மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டாங்க. தேங்க்ஸ்.